Praise the Lord. I thank God for this wonderful, gracious opportunity given unto me today. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்காக. I also greet and welcome all the pastors, the leaders and every members in this place. ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் ஒவ்வொருவரையும் உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வரவேற்கிறேன். Amen. Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். How many of you say our God is a good God? எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் நல்ல தேவன்? This is the day that the Lord has made. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். Let us be rejoice and be glad in it. இதில களி கூர்ந்து மகிழ கடவோம். Let his sorrows be turned into joy. எல்லாம் சந்தோஷமாய் மாற கடவது. Amen. Amen. Our God may speak among us. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மத்தியில Amen. Today for the portion I chose scripture from the Luke chapter 21 verse 33. It says, heaven and earth will pass away, but my words will never pass away. இன்று நான் தெரிந்து கொண்ட அந்த வார்த்தை லூக்கா 21:33 வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தை ஒருபொழுதும் ஒழியாது. Say to your neighbor, heaven and earth will pass away, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், but my words will never pass away. என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. Now say it again. It's not my words, it's the word of God. இது என்னுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. Amen. Amen. How many of you believe that the word will never pass away? எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது? Man fails. மனிதன் தோற்று போவான். Man cheats. மனிதன் ஏமாற்றுவான். Man forsakes. மனிதன் கைவிடுவான். But God never fails. ஆனால் கர்த்தரோ மாறாதவர், God will always there for you. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். He promised you, I'll never forget you, never forsake you. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. The Lord who promised the days of Moses, even today he is the same God with we worship, he is obeying the same. அந்த ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்தார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அதே தேவன் இன்று நம்ம மத்தியிலும் இருக்கிறார். Amen. In Luke chapter 21 verse 33 it says, heaven and earth will pass away, but my words will never pass away. லூக்கா 21:33 வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. It's also said in the other gospels, Matthew chapter 24:35, in Mark chapter 13:31, all in the same circumstances. மற்ற சுவிசேஷ வசனங்களும் புத்தகங்களிலும் எழுதப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தை. Why did I choose this verse when God spoke to me is, இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்? we need to look around the world today, what is going on in the world. இந்த உலகத்துல இப்ப போய் கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் சுற்றி பார்க்க வேண்டும். We need to be really attentive with what's happening around us. இந்த காலகட்டத்துல நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் There is சுற்றி பார்க்க wars வேண்டும். going on. அங்கே போர் சூழலாய் இருக்கிறது. There's rumors of more war to be increased. இங்கே சொல்லப்படுகிறது இன்னும் அதிகமான போர் சூழல் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. The nation rising against nations. தேசங்களுக்கு ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்புகிறது. The kingdom against kingdom. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறது. There is famines around the world. அங்கே எல்லா இடத்திலும் அங்கே ஃபெமைன்கள் போய் கொண்டிருக்கிறது. Earthquakes. அங்கே நிலநடுக்கங்கள் காணப்படுகிறது. There is flood. அங்கே வெள்ளங்கள் காணப்படுகிறது. Lot of hatred. நிறைய எதிர்ப்புகள் காணப்படுகிறது. Betrayal. அந்த இடத்துல கைவிடப்படுகிற நிலைமை காணப்படுகிறது. அந்த இடத்துல அன்பு தணிந்து போகிற நிலைமை காணப்படுகிறது. This is not my words. இது என்னுடைய வார்த்தை அல்ல. This is the word which Jesus Christ our Lord said this will happen, and this is the signs of the last days. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கடைசி நாட்களில் இப்படியாய் நடக்கும் என்று இயேசு சொன்ன வார்த்தை இது. So we need to understand where we currently standing now. We are standing in the end days. நாங்கள் எங்க இடத்தில் நிற்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கடைசி நாட்களில் நொடி பொழுதில் நின்று கொண்டிருக்கிறோம். Also the Christ our Lord says this is the beginning of the birth pain. இது கர்ப்ப வேதனைக்கு ஆரம்பமான நாட்கள் என்று உபத்திர நாட்களுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொன்னார். So let us not wait for something greater to happen and more blessings to receive, but let's look into the time where we standing now, how we get prepared, and let's get others prepared too. ஆசீர்வாதங்களுக்கு பின்பாய் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி பார்க்காதபடிக்கு நாங்கள் இன்று தயாராய் இருக்கிறோமா, ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். We all come across a great pandemic like 6 years ago. 6 வருடத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு கொடியதான காலங்களுக்கு கடந்து சென்றோம். As you all aware, the COVID came and shook the world. அந்த கோவிட் வந்து நம்ம எல்லாரையும் அங்கே அசைத்து போட்டு விட்டது. What is the difference between the unbelievers and the believers? அங்கே அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் அங்கே வித்தியாசம் என்ன? There was neighbors staying in a house. என்னுடைய வீட்டு பக்கத்துல எங்களுடைய குடி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். She is a Hindu sister. அந்த ஒரு சகோதரி ஒரு ஹிந்து சகோதரி. During the COVID she came and asked us, brother sister, is it true that's written in the Bible the last days things will happen like this? அந்த
சகோதரி வந்து கேட்டார்கள், உங்களுடைய வேதாகமத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்குதாமே, கடைசி நாட்களில் இப்படியாக கொள்ளை நோய்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்குதாம், அது And we உண்மையா said, என்று yes, sister, கேட்டார். it is written. All these things will come to pass. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், ஆம் இதெல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். And she asked a surprising question. Is it really true? Then the Bible words are true. அப்பொழுது கேட்டால், இந்த வார்த்தை எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்மையா என்று கேட்டார். Yes, every word written in this Bible is all true, and yes and amen. அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், ஆம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது, வார்த்தைகள் உண்மை என்று ஒழிந்து போகாது என்று சொன்னோம். All the world will perish one day, எல்லாம் ஒழிந்து போகும் இந்த உலகத்துல, but this word will remain. ஆனால் இந்த வார்த்தை எப்பொழுதும் நிலை நிற்கும். Even we who live in the world will be perished today. இந்த இடத்துல இருக்கிற நாமும் கூட ஒழிந்து போக முடியும். We are going to be judged according to this word where we stand. ஆனால் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரும் நியாயந்திருக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. But what are we worried about these days now? இந்த காலகட்டத்தில் எதை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம்? Are we worried about the coming of the Lord? ஆண்டவருடைய வருகை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? Or are we worried of the world? இந்த உலகத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு How am I கொண்டிருக்கிறோமா? going to live on the world tomorrow? நாளைக்கு நான் எப்படியாய் வாழ The போகிறேன்? Lord says, do not be anxious about tomorrow. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். This today's trouble is enough for you today. இந்த நாட்களுடைய பாடு அது பலன் அது போதும் என்று சொல்லுகிறார். Do not worry about tomorrow. Do not be anxious about tomorrow. நாளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். We are worried about the Lord because we love the world so much. நாங்கள் இந்த உலகத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் அந்த உலகத்தை அதிகமாய் நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். We love the world and we ignore the word which created the world. இந்த உலகத்தை நாங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கின அந்த வார்த்தையை நாங்கள் மறந்து போகிறோம். We see in the beginning there was word, the word was with God, and the word was God. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Everything in the world was created by the word. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அது தேவனுடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. How much importance are we giving to the word? எத்தனை பேர் நாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கவனம் செலுத்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? In 1 John chapter 2 verse 15 to 17 it says, do not love the word or the things in the world. 1 John chapter 2 அதிகாரம் 15-17 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. It says, do not love the world இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்க வேண்டாம் என்று or the சொல்லப்பட்டிருக்கிறது. things in the world. இந்த உலகத்திற்குள்ள இருக்கிற காரியங்களை நீங்கள் நேசிக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it says, if anyone loves the word, the love of the Father is not in him. இந்த உலகத்தில் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, அன்பு கூறுகிறார்களோ, அவர்களிடத்தில் தேவனுடைய பிதாவின் அன்பு இல்லை என்று Let us எழுதப்பட்டிருக்கிறது. examine our dear brothers and sisters. Are we loving the world really, or are we following our word of God? நாங்கள் சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் நம்மை ஆராய பார்க்க போகிறோம். நாங்கள் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா, உலக அன்பு கூட இருக்கிறதா என்று பார்க்க And in போகிறோம். verse 16 he says, for all that is in the world, the desires of the flesh, ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவையெல்லாம். amen, three things is said there: the desires of the flesh, the desires of the eyes, and the pride of life. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் என்று மாம்சத்தின் இச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. If anyone who loves the world, these three things is attracted to you in this world. இந்த மூன்று காரியங்கள் யாரெல்லாம் உலகத்தை நேசிக்கிறார்களோ, இந்த மூன்று காரியங்களை அவர் நேசிப்பார்கள். And in the verse 16, the last part, it says, this is not from the Father, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. but it is from the world. இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் என்று And in the எழுதப்பட்டிருக்கிறது. following scripture it says, and the world is passing away along with its desires. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Surely one day this world will perish, and also the desires of the world will be perished. ஒரு நாள் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இச்சைகளும் ஒழிந்து போகத்தான் போகிறது. But whoever does the will of God will abide forever. ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை We செய்கிறார்களோ, have to examine, are we doing the will of God? நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? That none should perish. யாரும் ஒருவரும் ஒழிந்து போகிறது அவருடைய This is சித்தம் the அல்ல. will of God, that none should perish. ஆண்டவருடைய சித்தம் ஒருவரும் ஒழிந்து போக கூடாது For என்பது. God gave his only son, that whoever believes in him shall not perish but have eternal life. ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்து ஒருவரும் ஒழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்காக That is the will of God. He don't want not even one single person to perish. அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, ஒருவரும் ஒழிந்து போக கூடாது. That is what we should focus on, that we should go and share our good news to each and everyone, the perishing souls. அதை தான் நாங்கள் கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தேவனை குறித்து சொல்ல வேண்டும். Now coming back to the title again, the heaven and earth will pass away, the words will never pass away. You think the heaven and earth will pass away? என்னோட வார்த்தைக்கு நான் வருகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது
முடியாது. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? How do we know the heaven and earth will pass away? இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும். எதை எப்படி நம்புகிறீர்கள்? I did not examine myself, but the word of God says so. நான் என்னை குறித்து சொல்லவில்லை, நான் இந்த வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது. In 2 Peter chapter 3 verse 10 it says 2 பேதுரு 3:10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. Let's read one of you. யாராவது ஒருவர் எடுத்தால் வாசியுங்கள். 2 Peter chapter 3 verse 10. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். Amen. Thank you, Lord. But the day of the Lord will come like a thief, and then the heavens will pass away with a roar, and the heavenly bodies will be burned up and dissolved, and the earth and the works that are done on it will be exposed. The word of the God says, the day of the Lord will come like a thief. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடனை போல வரும் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. is going to come like a thief means it's not going to be any pre-information given to us. திருடன் வருகிறது போல வரும் என்று சொல்லப்படுகிறதுனால முன்னெச்சரிப்பாய் கொடுத்து வர நாள் அல்ல அது. No thief will let us know that I'm going to come tomorrow to your house. எந்த திருடனும் நாளைக்கு நான் உன்னுடைய வீட்ல திருட வர போகிறேன் என்று சொல்லிவிட்டு வர He will மாட்டான். come at an unexpected time. அவன் எதிர்பாராத சமயத்துல வருவான். And he will leave you a surprise there. அந்த இடத்துல நமக்கு அவன் சர்ப்ரைஸ் கொடுப்பான். That is how the Lord's day is going to come like. அப்படியாகத்தான் தேவனுடைய இயேசுவுடைய He is நாள் going to come. வரப்போகிறது. He is going to come like a thief. கர்த்தருடைய நாள் திருடனை போல வரும் என்று So எழுதப்பட்டிருக்கிறது. whoever is ready is going to be taken out with him. யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட We போகிறார்கள். read in the scriptures about the five wise virgins and 5 unwise virgins. அங்கே புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று 10 கன்னிகைகள் குறித்து நாங்கள் அங்கே The 5 பார்க்கிறோம். wise virgins were ready prepared with the oil in the cup. அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள் அவர்கள் தீவட்டிகளும் எண்ணெயும் பிடித்துக்கொண்டு ஆண்டவருடைய நாளுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். So those are the 5 virgins. We look into the world, they sit at the feet of Jesus, read scriptures and follow the word of God. அந்த இடத்துல அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய நாளுக்காய் அங்க காத்துக்கொண்டு They don't care the worldly pleasures. அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. They don't care about the desires of the world. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளை குறித்து அவர்கள் கவலை இல்லை. Whereas you look into the 5 unwise virgins, அங்கே புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை they பார்க்கும்போது worry too much about the world. அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டு They do கொண்டிருக்கிறார்கள். things in their own strength. அவர்களுடைய சொந்த பலத்தில் அவர்கள் கவலைப்பட்டு They கொண்டிருக்கிறார்கள். worried about tomorrow, what I'm going to do tomorrow. They'll prepare for tomorrow. அவர்கள் நாளைக்கு என்ன நடக்க போறது, நாளைக்கு என்ன காரியங்கள் நடக்க போறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். What man can decide their life next minute he's going to be alive or not? அந்த அடுத்த நொடி பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று மனிதன் எப்படியா தீர்மானிக்க முடியும்? We as the believers, who can we say that I can live next minute? நாங்கள் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்போம் என்று நாங்கள் எப்படி உத்தரவாதம் கொடுக்க The முடியும்? scripture says our life is in the Lord's hand. நம்முடைய நாட்கள் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று Amen. வேதம் Our சொல்லுகிறது. strength is our Lord. நம்முடைய பலன் கர்த்தராய் இருக்கிறார். Amen. If anybody says I live in my own strength, that means you deceive yourself. நான் என்னுடைய பலத்தில் வாழுகிறேன் என்று யாராவது சொல்லக்கூடுமானால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்று So அர்த்தம். let us understand our strength is our God, our life is in the Lord's hand. நம்முடைய பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, நம்முடைய காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று நம்புவோம். No man shall boast about the life what we live today. இந்த வாழ்க்கை குறித்து எவரும் தன்னை மேன்மை பாராட்டிக் கொள்ள கூடாது. No, going back to the words will never pass away. அந்த வார்த்தை ஒழியாது. How do we know the word will never pass away? தேவனுடைய வார்த்தை ஒழியாது என்று எப்படி நம்ப முடியும்? Again, it is written in the scripture here. அந்த அதே போல தேவனுடைய வார்த்தையில புத்தகத்தில் எழுதப்பட்டு In இருக்கிறது. Psalm 119 verse 89 it is written. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 89. 89ஆம் வசனம் Lord, your word, Lord, is eternal. ஆண்டவருடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது. And it stands firm in the heaven. அந்த வார்த்தை நிலைப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. Say to the neighbor, Lord, your word is eternal. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை நிலைப்படுத்தப்பட்ட Your word is eternal, Lord. உங்களுடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது It will என்று never சொல்லுங்கள். perish. அது வார்த்தை ஒழியாது என்று சொல்லுங்கள். It stands firm in the heavens. அது பரலோக ராஜ்யத்தில் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. And also in 1 Peter chapter 1 verse 24 to 25 we see. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள் All இப்படியாக the people are like சொல்லுகிறது. grass. எல்லாரும் புல்லை போல மனிதர்கள் இருக்கிறார்கள். Yes, all we human beings are like grass. எல்லா மனித குலமும் புல்லை போல இருக்கிறார்கள். And their glory is like the flowers of the field. அந்த இருக்கிற எல்லா மகிமையும் அங்க இருக்கிற பூக்களை போல காணப்படுகிறது. The grass withers. அங்கே புல் உலர்ந்து போகும். And the flower falls. அந்த பூவும் உலர்ந்து போய் கீழே விழுந்து விடும். But the word of the Lord ஆனால் தேவனுடைய வார்த்தையோ will endure forever. எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதா So we இருக்கிறது. are just like grass.
நாம் எல்லாரும் புல்லை போல One day இருக்கிறோம். we look green, fresh. நாம ஒரு நாள் நாங்க நல்ல செழித்திருக்கிற பச்சை போல காணப்படுவோம். But the next day we turn brown and dry. அடுத்த நாள் நாங்க நிறம் மாறி அங்க இடத்துல நாங்க காய்ந்து போய் விடுவோம். But this word will endure forever. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நிலையாய் நிலைப்படுத்தப்பட்டதாய் And the last இருக்கிறது. part of the verse 25 says, this is the word that we preach to you today. அடுத்த வசனம் சொல்கிறது இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களிடத்தில் நாங்கள் போதித்துக் கொண்டு இருக்கிறோம். Amen. He who has ear, let him hear this. யாரெல்லாம் காதுள்ளவன் இந்த வார்த்தைகளை கேட்க கடவன். In Psalm 138 verse 2 it says, for you have magnified your word above all your names. சங்கீதம் 138 அதிகாரம் 2 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? For you have magnified your word above all your names. உம்முடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று God வார்த்தை சொல்லுகிறது. himself magnified the word so much above. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் அங்கு உயர்த்தி வைக்கிறார். Why? Because the world is created through his word. ஏனென்றால் இந்த உலகம் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. At the end times we are going to be judged according to this word. இந்த கடைசி நாட்களில தேவனுடைய வார்த்தை நம்மை நியாயத்தீர்க்கிறதா இருக்கிறது. So what is going to judge our life in this world today is, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எது தீர்மானிக்கிறது, நியாயம் தீர்க்கிறது? our life, our work of our life is going to balance according to the word. நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய கிரியைகள் இந்த வசனத்தை வைத்து தீர்மானிக்கப்பட One போகிறது. side is going to be a word, ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை, another side our works. இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை. That is how God is going to judge this world. இப்படியாகத்தான் இந்த உலகத்தை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். Everything will perish. எல்லாம் ஒழிந்து போகும். The world and the desires, everything will go இந்த off. உலகத்தில் இருக்க இச்சைகளும் எல்லாம் ஒழிந்து போகிறதா Your house இருக்கிறது. will go. இந்த உலகத்தில் நம்முடைய வீடுகளும் ஒழிந்து Your போக cars போகுது. will go. நம்முடைய கார்கள் எல்லாம் ஒழிந்து போக Your போகிறது. study will go. நம்முடைய படிப்புகள் எல்லாம் ஒழிந்து Everything போக will போகிறது. perish. எல்லாம் ஒழிந்து போய்விடும். Nothing going to be left. எதுவும் இருக்க போகிறதில்லை. But what you live today or the works you are doing today is going to be balanced according to the word of God. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நாம் செய்கிற இந்த கிரியைகள், இது தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்மை தீர்மானிக்கப்பட போகிறது. So this is what happened when Jesus was teaching to the disciples. இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த போது Nearly 5,000 people were there when the Mount Sermon was taught there. அந்த மலை பிரசங்கத்துல அந்த 5000 பேர் அங்கே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். So after teaching finished, அங்கே அந்த பிரசங்கம் முடிந்த பிறகு after Jesus fed them, அங்கே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அங்கே உணவுகளை we all கொடுத்தார். know that Jesus miraculously fed the 5,000 நமக்கு people. எல்லாருக்கும் தெரியும் 5000 பேரை அவர் இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயமாய் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்று But what தெரியும். happened after the feeding 5,000 அதற்கு people? பிறகு என்ன நடந்தது? They all ate satisfied. எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். But what happened? They remained there in the place? எல்லாரும் அதே இடத்துல இருந்தார்களா? They all left. எல்லாரும் போய் விட்டார்கள். Because the teaching is so hard for them. ஏனென்றால் அந்த வார்த்தைகள், அந்த உபதேசம் அவர்களுக்கு கடினமாய் தோன்றினது. Jesus said, you are coming for the food. இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாம் உணவுக்காக என்னிடத்துல வரீங்கன்னு சொன்னார். But what Christ said unto them, I am the living, I am the bread. ஆனால் அந்த இடத்துல அவருடைய சீடர்களுக்கு சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம் என்று சொன்னார். Jesus said, I am the living bread. நான் தான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Jesus said, come eat my flesh. என்னுடைய சரீரத்தை உட்கொள்ள வாருங்கள் என்று சொன்னார். The people over there could not understand the teaching, what அந்த God இடத்துல Christ means there. ஜனங்களுக்கு அவர் கேட்ட ஜனங்களுக்கு புரியவில்லை, என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவில்லை. And most of them said, this is a hard teaching, I cannot take it. அந்த இடத்துல இருக்க ஜனங்கள், இது கடினமான உபதேசமாய் இருக்கிறது, நான் இதை ஏற்றுக்கொள்ள போகிறது And இல்லை they என்று turned back and சொன்னார்கள். they went away. அவர்கள் திரும்பி அந்த இடத்தை விட்டு போய் விட்டார்கள். So this is what it is. John chapter 6:66 says. இதுதான் யோவான் 6:66 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. The disciples turned back and went away saying that this is a hard teaching. அங்க இருக்கிற வந்த ஒரு சில சீடர்கள் திரும்பி போய் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி திரும்பி போய் விட்டார்கள். This is not only in those days, even today the same thing is happening. அது அப்பொழுது நடந்த நாட்களும் மாத்திரமல்ல, இப்பொழுதும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. What is happening when we preach the word, that's true word? இந்த இடத்துல சத்தியத்தை போதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? Before, let's say for example, before Christ and after Christ. ஒன்று எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக என்ன நடந்தது? If the word is spoken to us, அந்த வார்த்தை நம்ம மத்தியில சொல்லப்பட்ட பொழுது, when we come as a non-believer in the church, இந்த சபைக்கு நாங்கள் அவிசுவாசியாய் கடந்து வந்த பொழுது, so we coming and accepting the word, நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். we accept Christ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். we believe in the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். and that's where our life turned to after Christ. அதுக்கு பிறகு தான் தேவனுக்கு இயேசுவுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை There திருப்பப்படுகிறது. should be, we should see some change in the life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். If we do not see any change in the life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படவில்லை that என்றால், means there is no transformation took in your place in your life. அப்படி என்றால்
நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமான ஒரு அனுபவம் நடக்கவில்லை என்று அர்த்தம். Every Sunday, what are we coming to church for? நம்முடைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் சபைக்கு எதுக்காய் வருகிறோம்? Are we coming to see our friends and family? இங்க இருக்கிற குடும்பங்களையும் நம்முடைய நண்பர்களையும் பார்க்க வருகிறோமா? Are we to learn something and turn towards Christ, more closer to இல்லை it? என்றால் தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு நான் தேவனுக்கு நேராய் நான் நடத்துகிறோம் என்று The அதை scripture கற்றுக்கொள்ள says வருகிறோமா? day by day we need to renew ourselves. வார்த்தை சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபப்பட வேண்டும் என்று வார்த்தை The சொல்லுகிறது. scripture says the one who is holy, he should become more holy. வசனம் சொல்லுகிறது யார் பரிசுத்தமாய் இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாக கடவன் என்று Are we எழுதப்பட்டிருக்கிறது. coming to seek the holiness or not then? நாங்க தேவனுடைய வார்த்தையில சபைக்கு வரும்பொழுது பரிசுத்தத்தை நோக்கி வருகிறோமா? So as we come to church, we need to seek the holiness of God. நாம் சபைக்கு வரும்பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காண நோக்கி வர வேண்டும். The teachings given you, forgive. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு மன்னியுங்கள் என்று When we say சொல்லப்பட்டிருக்கிறது. forgive, are we really forgiving our enemies? மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? It's not necessary to be enemies. It could be your family, friends, or family, or any neighbors, anyone. Are we really forgiving from the heart? எதிரிகள் விரோதிகள் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்ல. நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உறவுகளையும் எல்லாரையும் நாங்கள் மன்னிக்கிறோமா? The Lord says, if you not forgive others, you will not be forgiven by the Father. வசனம் சொல்லுகிறது நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் பரலோக பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. This is the heavenly prayer, says, Lord, forgive our sins as we forgive those who trespass against us. அந்த தேவனுடைய அந்த ஜெபம் சொல்லுகிறது, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says, as I forgive others, please do forgive me. நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல என்னுடைய பாவங்களை தப்பிதங்களை மன்னியுங்கள் என்று If you சொல்லப்பட்டிருக்கிறது. don't forgive others, your sins will not be forgiven to you. நான் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. Are we really working according to the word or not then? அந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை திருப்பிக் கொள்கிறோமா, மாற்றப்படுகிறோமா? And the scripture says, love your enemies. வசனம் சொல்லுகிறது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று. How many of you really love your enemies? எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் செய்கிற எதிரிகளை நாங்கள் நேசிக்கிறோம்? Let's show some difference between the worldly people and as believers. அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம். What is the point if you love the one who loves you? இந்த உலகத்தில் இருக்கிற நாம் நேசிக்கிறவர்களையே நாங்கள் நேசித்துக் கொண்டிருந்தால் நமக்கு பலன் என்ன? If we love those who don't love you, that is where you show the Christ is living in you. யார் நம்மை நேசிக்க மறுக்கிறார்களோ, நேசிக்க தகுதி இல்லாதவர்களை நாங்கள் நேசிக்கிறோமா, அதுதான் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது. I had a greatest enemy in my life forever. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எதிரி, நான் மறக்க முடியாத எதிரி என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. Some of you know already who is that. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது யார் என்று. It is my father. அது என்னுடைய தகப்பன். Yeah, I said this testimony many times ago. நிறைய நாட்களே நான் நிறைய நேரங்களில் my dad is the greatest enemy I ever had in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு எதிரி என்னுடைய தகப்பன். Yeah, this because our life got, my mom and dad got separated in the 20 years ago. So I thought I should never, because I was not saved, Christ is not in me. So I thought I should not see him. I hate him so much. 20 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயும் தகப்பனாரும் அங்கே பிரிந்து போய்விட்டார்கள். ஆகவே என்னுடைய இருதயத்தில் நான் அந்த நேரம் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் இல்லாததனால நான் என் தகப்பனை பெரிய எதிரியாய் நான் பார்த்து கொண்டிருந்தேன். I decided myself I should not want to see him at all. நான் அந்த தகப்பனை மறுபடியும் பார்க்கவே கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். So my life goes on like that. என்னோட வாழ்க்கை அப்படியாய் போய் கொண்டிருந்தது. I got married. எனக்கு கல்யாணம் ஆனது. And the year 2013 I got saved. 2013ஆம் வருடம் தேவன் என்னை ரட்சித்தார். And 2014 during August in the school holiday time. 2014 ஸ்கூல் விடுமுறை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் வந்தது. So it is just 10 months since I got saved. I was praying to God, I read scriptures. God gave me a dream. அந்த இடத்துல ஒரு 10 மாதம் நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு 10 மாதம் அப்படியே போய் கொண்டிருந்தது. நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு கனவை கொடுத்தார். So I used to tell to my wife saying that, listen, the scripture says honor your father and mother, all these 10 commandments. I used to tell to my wife saying, how is it that I'm going to honor my father and mother? Yes, I do honor my mother, but how am I going to honor my father? அந்த இடத்துல நான் வேதத்தை படித்து கொண்டிருந்த நேரத்துல தாயும் தகப்பனையும் கனப்படுத்து என்ற வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. என்னிடத்துல என்னுடைய புருஷன் சொல்லி கொண்டிருந்தார், நான் எப்படி இதை நான் செய்ய முடியும், என் தாயின் தகப்பனை நான் எப்படி கனப்படுத்த முடியும், இது என்னால் முடியாதே என்று சொல்லி கொண்டிருந்தார். There comes a dream to me splashing. அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். The dream was like this. அந்த சொப்பனம் இப்படியா இருந்தது. My dad is driving a bike. என்னுடைய தகப்பனார் அங்கே ஒரு பைக்கை ஓட்டி கொண்டிருந்தார். He's a police officer. He's driving a bike. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தபடினால அந்த பைக்கை ஓட்டி கொண்டிருந்தார்.
கொண்டிருந்தார். And what he was driving a bike without a boot. அந்த அவர் ஓட்டும் பொழுது கால்களில ஷூ இல்லாத பூட்ஸ் இல்லாத ஓட்டி கொண்டிருந்தார். Yeah, so I was asking, Appa, what happened? There's no boots in your leg. அவர் கேட்டார், அப்பா என்ன உங்களுடைய கால்களில பூட்ஸ் இல்லை என்று கேட்டார். And he said, son, my leg got injured, so I cannot wear boots. என்னுடைய கால் அடிபட்டதனால என்னால அந்த பூட்ஸ் போட முடியல என்று சொன்னார். And the dream is finished. அதுதான் அந்த கனவு முடிந்து விட்டது. And a couple of days passed by. ஒரு 2-3 நாள் போய் விட்டது. And my birthday came. அவருடைய விஜயோட பிறந்த நாள் வந்தது. And my sister came to my house. விஜயோட சகோதரி வீட்டுக்கு வந்தார்கள். And I was just we were sharing some good time, and then suddenly my sisters slowly picked me and said, I went and met Appa. அவருடைய சகோதரி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சொன்னார், நான் அப்பாவை போய் சந்தித்தேன் என்று சொன்னார். Because my sister know very well that I don't like him. ஏனென்றால் சகோதரிக்கு நன்றாய் தெரியும் அப்பாவை எனக்கு பிடிக்காது என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். But she came and slowly whispered to me, I went and met Appa. அவள் மெதுவாய் வந்து என்னிடத்தில் சொன்னார், நான் அப்பாவை பார்த்தேன் என்று சொன்னாள். I got shocked. எனக்கு ஒரு ஷாக் ஆகி போய் விட்டது. And I just asked her, how is he doing now? நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். And what she said was, அவள் சொன்ன காரியம், Appa is doing okay, but his leg got injured. அப்பா நல்லா தான் இருக்கிறார், ஆனால் அவள் காலில் அடிபட்டு இருக்கிறது. He can't drive. he can't wear boots when he drive bike. அவர் சொன்னால் அப்பாவுக்கு அந்த பூட்ஸ் போட முடியல, பைக் ஓட்டும் பொழுது பூட்ஸ் போட முடியல என்று சொன்னார். How many of you are with me now? எத்தனை பேர் என்னோடு கூட இப்ப How many of you with me now? எத்தனை பேர் என்னை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள்? My dad cannot drive bike without boots. என்னுடைய தகப்பனார் அந்த பூட்ஸ் போடாமல் அந்த வண்டியை ஓட்டுகிற நிலைமையில இருக்கிறார். Suddenly my feelings got really so shivering. என்னுடைய எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, அதிர்ந்து போனேன் நான். And I immediately said, okay, Lord is doing something in this place. எனக்கு நன்றாய் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்ல எனக்கு விரும்புகிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். And I asked my sister, put the phone to my dad now. உடனடியாக நான் என் சகோதரி சொன்னேன், அப்பாவுக்கு ஃபோன் போடுங்க என்று சொன்னேன். And she called. அப்பாவுக்கு அவள் ஃபோன் போட்டாள். And I told her, don't say anything, give the phone to me. எதுவும் சொல்லாத, ஃபோன் எடுத்து கொடு என்று சொன்னேன். And I just said, Appa. ஃபோன் அவர் எடுத்த மாத்திரத்தில் நான் அப்பா என்று சொன்னேன். My father was crying, that's it. அந்த பக்கத்துல என்னோட அப்பா அழுக ஆரம்பித்து விட்டார். I cried. இந்த பக்கத்துல நான் அழுக ஆரம்பித்து விட்டேன். What an emotional scene it was. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எமோஷனல் சீனா அந்த இடத்துல காணப்பட்டது. God moved things for 13 years. 13 வருடங்கள் நான் பார்க்கவில்லை, ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை மன்னிக்க வைத்தார். I was stone hearted. நான் ஒரு கடினமான இருதயத்தை I கொண்டிருந்தேன். could not forgive with my flesh. என்னுடைய மாம்சத்தில் என்னால் மன்னிக்க முடியாது. But what word of God come in my heart? இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துக்கு வந்த மாத்திரத்துல it melts the mountain. அந்த இடத்துல மலையை கூட அவருடைய வார்த்தை உருகி போகும் என்று nothing is impossible our God. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. God moved me in that place. அந்த இடத்துல ஆண்டவர் என்னை அங்கே அழைத்து சென்றார். Such a joyful time that me and dad reconciled together the place. நானும் என் தகப்பனாரும் பேசிக்கொண்டு சமரசமான அந்த நேரம் என்னால மறக்க முடியாத ஒரு நேரம். From that time until he passed away 2 years ago, we were in such a good relationship. அதிலிருந்து 2 வருடத்துக்கு முன்பா என் தகப்பனார் மரித்து போனார். அது வரைக்கும் நானும் என் தகப்பனாரும் நல்ல உறவோடு காணப்பட்டோம். Not only that, அது மாத்திரமல்ல, from that day onwards I able to bring him to close to God, and he got saved and baptized, and as he died he went into the Lord. அது மாத்திரமல்ல, அந்த நாள் தொடங்கி என் தகப்பனிடத்துல நான் தேவனை குறித்து சொல்லிக் கொண்டே வந்தேன். You see the plan of God. You see the plan of God, how he works. ஆண்டவர் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். This is the work doing of the Lord. இதுதான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறார். It is marvelous in our eyes. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். Amen. Lord's doing is marvelous in our eyes. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்வார். We expect miracles and signs. நாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். No, we expect miracles and signs. அதை நாங்கள் எதிர்பார்த்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். Let us not expect the miracle and signs. அதிசயங்கள் அற்புதங்களை நோக்கி பார்த்து கொண்டிராமல் இருப்போம். Let us expect the what word comes to us today. அந்த வார்த்தை நம் மத்தியில வருகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கவனம் நாய். Because today is the day of salvation. இந்த நாள் ரட்சிப்பின் நாளாய் இருக்கிறது. The Bible says today is the time. இந்த வசனம் சொல்கிறது இந்த நாள் தான் ரட்சிப்பின் நாள். Now is the time. இதுதான் சமயம். Now is the time to repent. இந்த சமயம் தான், இதுல தான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். If anyone who say I'm not sin against anything, you deceive yourself. நான் பாவமே செய்யவில்லை என்று யாராவது சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. If you are not forgiven anyone until this point, this is the time the Lord is speaking to you, forgive them. யாரெல்லாம் இந்த இடத்துல மன்னிக்கப்படாத சுபாவமாய் காணப்படுகிறோமோ இதுதான் நல்ல தருணம். You will see the doing of God in your life right now in this place. இந்த இடத்துல கர்த்தருடைய கிரியை நீங்கள் செய்ய வேண்டும். And that will be marvelous. நீங்கள் அதை செய்யும் மாத்திரத்தில் உங்க கண்கள் அதிசயத்தை காணும். So this is what the life before Christ and after Christ is. இதுதான் இயேசு வருகிறதுக்கு முன்பாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இயேசு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது. If you remain as the same person after Christ, there's no use in your life. இயேசு
கிறிஸ்து வந்த பிறகும் கூட நீங்கள் அப்படியாகவே காணப்படுவோம் என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. You have to show some changes in your life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். Not of your own, நம்முடைய சொந்த முயற்சியில அல்ல, but through Christ. அவருடைய பலத்துல. Galatians chapter 2 verse 20 says, கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, it is not me anymore, நான் அல்ல, it is Christ who lives in me. என்னில் வாழும் கிறிஸ்துவினாலேயே. The life which I now live is by through Christ who died for me. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார், அவர் மூலமாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. How many of you can say this is not me anymore, the Christ lives in me? எத்தனை பேர் சொல்ல முடியும் இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார்? Let me tell you something, if Christ lives in you, forgiveness is not an easy hard thing for you today. நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களிடத்தில் கிறிஸ்து வாழ்வாரே என்றால் உங்களுக்கு மன்னிக்கிற சுபாவம் கடினம் கிடையாது. It is such an easy thing for you. அது மிகவும் இலகுவாய் மாறிவிடும். If you try through flesh, it is impossible for you. நம்முடைய மாம்சத்துல நாங்கள் மன்னிக்கணும் என்றால் அது முடியாத ஒரு காரியமாக I am a இருக்கிறது. testimony for that. நான் தான் அதற்கு நல்ல சாட்சியாக 13 years இருக்கிறேன். of hard stone heart. 13 வருடங்கள் கடினமான இருதயத்தை But in கொண்டிருந்தேன். one night God turned to be a melting ஒரே thing. ஒரு ராத்திரி கர்த்தருடைய அந்த மலை போல கடினமான இருதயத்தை அவர் அங்கே உருக்கினார். God is a good God. கர்த்தர் நல்ல தேவன். God is a good God. கர்த்தர் நல்ல தேவனாய் His இருக்கிறார். plan for us to be multiply and fill the earth and be joyful in this earth. அவருடைய எண்ணம் நோக்கம் என்றால் நாங்கள் பழுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். Few days ago in the youth meeting we were chatting about the youths. கொஞ்ச நாளுக்கு முன்பாக யூத் மீட்டிங்ல நான் வாலிபர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். So they have a debate session. அந்த இடத்துல அவர்கள் டிபேட் செக்ஷனை பேசிக் கொண்டிருந்தார்கள். The question was why the suffering comes in the world. ஏன் இந்த உலகத்துல உபத்திரவம் வருகிறது என்று பேசிக் How கொண்டிருந்தார்கள். does the suffering came in existence? இந்த உலகத்துல ஏன் இந்த உபத்திரவம் வந்தது என்று பேசினார்கள். It was so interesting, they throwing out some answers and chatting within themselves. அந்த இடத்துல அவர்கள் பேசின காரியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்கள் மிகவும் சுவாரஸ்யமாய் இருந்தது. So at the end I went in to intervene among them. அந்த கடைசியாக நான் அவர்களிடத்தை பேச தொடங்கினேன். I made them explain the Bible says. அந்த இடத்துல நான் சொல்ல தொடங்கினேன், வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. What is the plan of God for us? ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கம் என்ன? The actual plan at the beginning was God wants us to multiply and rule and reign the world. ஆதியில ஆண்டவருடைய அந்த நோக்கம் என்னவென்றால் நீங்கள் பழுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்பி இந்த உலகத்தின் மேல நீங்க அதிகாரியாய் இருங்கள் என்று சொன்னார். Reign all the creatures. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் நீங்கள் அதிகாரி என்று சொன்னார். But because of that disobedience, everything, the power, all things has gone away. அந்த ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமாக எல்லாம் போய்விட்டது. Because of that we face the consequence that we come through the suffering, all the physical death, everything comes in our life. அந்த இடத்துல அங்க இதன் மூலமாய் கீழ்ப்படியாமையின் மூலமாய் வருகிறதுனால நாங்க நிறைய பாடுகளுக்குள்ளாக கடந்து வருகிறோம். Again another youngster asked me in that time, so if that's so, why is that God kept the forbidden tree in the middle of the garden to make Adam and Eve eat the fruit? அந்த இடத்துல ஒரு வாலிபன் கேட்டான், ஓகே எல்லாம் ஒற்றுக்கொள்கிறேன், ஆனால் அந்த இடத்துல ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதா அந்த கனி அந்த மரத்தை ஏன் அங்கே ஆண்டவர் வைத்தார் என்று கேட்டான். I said God is not the God who God has created us. ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். But he don't want us to be like robots. நாம் ரோபோட்டுகளாய் வாழ அவர் விரும்பவில்லை. He given us a free will. நமக்கு அவர் ஃப்ரீடம் ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்தார். To choose good and bad. நாங்க சூஸ் பண்ணலாம் எது நல்லது தீமை என்று நாங்கள் தெரிந்து கொள்ள அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்தார். The tree of knowledge was kept in the middle to test us. அந்த இடத்துல நன்மை தீமை அறியத்தக்கது அந்த கனி இந்த மரத்தை அவர் உண்டாக்கினார். Only through test you can able to prove that you are a faithful man. ஆண்டவர் அங்கே நம்மை பரிசோதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் பரிசோதத்தின் நிமித்தமாகத்தான் நம்முடைய விசுவாசம் எப்படி என்று தெரிய வரும். In the beginning the test, Adam and Eve fall in the test and they failed the test. அங்கே முதலாவது பரிசோதிக்கும் பொழுது அங்கே அவர்கள் விழுந்து போனார்கள். That is where the consequence of suffering came in our life. அந்த இடத்துல தான் சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. God is a God who tests us. ஆண்டவர் நம்மை சோதிப்பார் சில நேரங்களில். God will not tempt us. ஆண்டவர் நம்மை சோதிக்க மாட்டார். God will not tempt us. பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். But he will test us. ஆனால் நம்மை பரிசோதிப்பார். He will test us. That test will become a testimony for us. அந்த பரிசோதனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியாய் மாறும். Amen. The test will turn to a testimony. ஆண்டவர் பரிசோதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும். In 1 Corinthians chapter 10 verse 13 it says God will tempt us. God will not tempt, but if he tempts, but he will also give the strength to overcome it. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் 10:13 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாய் சொல்லுகிறது, He will not tempt us, அவர் நம்மை சோதிக்க மாட்டார், but he will give that strength to overcome it. நமக்கு பலனை கொடுத்து அதை சோதனையை நாங்கள் தப்பித்துக் கொள்ள அங்கே போக்கி உண்டு பண்ணுவார் என்று That is our God. அதுதான் நம்முடைய தேவன். Again,
Jesus came to preach about the kingdom of God. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார். What is the reason Jesus came into the world for? இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்த காரணம் He என்ன? wanted to show the world the kingdom of God. What is the kingdom of God is all about? தேவனுடைய ராஜ்யம் என்ன என்று ஜனங்களுக்கு சொல்ல அவர் வந்தார். Matthew chapter 6 verse 33 says. மத்தேயு 6 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6:33. 33ஆம் வசனம் இப்படியாய் Seek ye சொல்கிறது. the kingdom of God and the righteousness in the first place. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள் என்று And the எழுதப்பட்டிருக்கிறது. rest everything will be given unto you. எல்லாம் உங்களுக்கு பின்பாக வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What are we seeking today in this place? இந்த உலகத்துல நாங்கள் இப்பொழுது என்ன தேடிக் Are கொண்டிருக்கிறோம்? we seeking the world இந்த உலகத்தை நாங்கள் தேடிக் or கொண்டிருக்கிறோமா? are we seeking the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் நோக்கி பார்த்து தேடிக் If we seek in கொண்டிருக்கிறோமா? the world, you will miss the kingdom of God. நாங்கள் இந்த உலகத்தை நோக்கி தேடிக் கொண்டிருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போய் விடுவோம். But if you seek the kingdom of God, you will save. தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுவோமானால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். And everything will be given unto you. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Because the Father knows what you know before he even ask you. என்னென்றால் பிதாவுக்கு தெரியும் நீங்கள் கேட்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன தேவை என்று தேவன் நன்றாய் தெரியும். In Romans chapter 14 verse 17 it says. ரோமர் 14ஆம் வசனம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. Romans chapter 14 verse 17. 14 17ஆம் வசனம். For the kingdom of God is not a matter of what we eat or drink, but of a living of life of goodness and peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Amen. The kingdom of God is not the matter of eat and drink. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, but it's living a life of goodness. நல்ல நீதியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறது தான். Living a life of peace. நல்ல சமாதானமாய் வாழுகிற வாழ்க்கை தான். Living a life of joy. சந்தோஷமாய் வாழுகிற வாழ்க்கை தான். In the Holy Spirit. ஆவியானவருக்குள்ளாக. That is the difference. அதுதான் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. People outside they are living the life of righteous, they are living a life of peace and joy as well, but they don't have the spirit of God in them. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் சந்தோஷமாயும் சமாதானமாயும் நல்ல நீதியாயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆவியானவர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். This is what many unbelievers ask. I don't need God because I'm living a good life. I'm not killing, I'm not murdering, I'm living a righteous life. I live joy with my family. I have peace in me. So why do I need God? அவிசுவாசிகள் இப்படியாக தான் சொல்லுவார்கள், எனக்கு நல்ல குடும்பம் இருக்கிறது, நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், நல்ல பண வசதிகள் இருக்கிறது, எல்லாம் எனக்கு சகலமும் இருக்கிறது, நான் ஏன் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லுவார்கள். But for us this is what important, but we have a life which need to lie through righteousness, peace and joy in the Holy Spirit. ஆனால் இதுதான் நமக்கு முக்கியம். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Because this word of God is spirit and life. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Because our flesh will go one day. இந்த உலகத்துல நம்முடைய மாம்சம் ஒரு நாள் ஒழிந்து போய்விடும். God's plan is to save our spirit and soul. ஆனால் தேவனுடைய நோக்கம் நமக்குள்ளாய் இருக்கிற அந்த ஆவியும் ஆத்துமாவையும் தேவன் ரட்சிக்க விரும்புகிறார். How can our spirit and soul be saved? அந்த நமக்குள்ள இருக்கிற ஆவியையும் ஆத்துமாவையும் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? Only when we live through according to the spirit of God. தேவனுடைய வார்த்தை மூலமாய் அதன் மூலமாய் காத்துக்கொள்கிறது நிமித்தமாக. So in Matthew 24 chapter 24 we can see the Lord has given so many signs. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நிறைய அங்க அந்த சம்பவங்களை அங்க சொல்லி இருக்கிறார். I don't want to go through this big long chapter, but there's so many signs of the last days God has given into us. அந்த இடத்துல பெரிய அதிகாரம் அதுக்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை, ஆனால் அந்த இடத்துல நிறைய கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது என்று நிறைய அடையாளங்களை இயேசு அங்க சொல்லி இருக்கிறார். But from that chapter I just want to say one thing. அந்த இடத்துல வந்து ஒரே வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to point out the days of the last days of will be like the days of Noah. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Like what happened actually in the days of Noah. நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? The people were eating, drinking, party, everything was going on there. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் நன்றாக குடித்தும் புசித்தும் பெண் கொடுத்தும் பெண் வாங்கியும் சந்தோஷமாய் இருந்தார்கள். But at one side Noah was preaching about the coming of the Lord. ஒரு பக்கத்துல நோவா அங்கே தேவனுடைய வருகை இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். Come to me, the Noah says to people. அந்த நோவா அங்கே பிரசங்கித்து வாங்க என்னிடத்துல வாருங்கள் என்று அங்கே அழைப்பு விடுத்துக் கொண்டு பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். But the people are mocking him. ஆனால் அந்த மறுபக்கத்துல ஜனங்கள் எல்லாரும் கேலி செய்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். It is not for a day or two. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, for 100 years he was doing this. 100 வருடம் இப்படியாய் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை கேலி செய்து கொண்டே இருந்தார்கள். 100 years not even one person
person came to the family of Noah. 100 வருடம் பிரசங்கித்தான், ஒரே ஒரு மனிதன் கூட நோவாவின் இடத்துல வரவில்லை. At the end, what happened then? கடைசியா என்ன நடந்தது? Just the Noah and the family alone got saved. அந்த இடத்துல நோவாவும் அவனுடைய குடும்பத்தினர் மாத்திரம் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். And the flood came. அந்த இடத்துல பெரும் வெள்ளம் வந்தது. There came the people. Noah opened the door. அந்த இடத்துல வந்த ஜனங்கள், நோவா கதவை திற என்று But the door cannot கத்தினார்கள். be opened. ஆனா அந்த இடத்துல கதவு திறக்கப்படவில்லை. Why? Because the God himself shut the door. ஏனென்றால் அந்த கதவை தேவனே மூடினதுனால அது திறக்க முடியவில்லை. Amen. God, when God shuts something, nobody can open it. தேவன் அடைத்ததை மனிதன் ஒரு நாளும் அது திறக்க முடியாது. This is what happening in these days now. இந்த நாட்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. We concentrate too much in eating and drinking and party and many things. நிறைய காரியங்களில புசிப்பும் குடிப்பும் சந்தோஷமான பாட்டியமான காரியங்களை நாங்கள் கவனம் செய்து செலுத்திக் Are we கொண்டிருக்கிறோம். really concentrating in the coming of the Lord? நாம் தேவனுடைய வருகையை நோக்கி நம்முடைய நோக்கம் இருக்கிறதா, அதை நாங்கள் கவனித்துக் We are கொண்டிருக்கிறோமா? standing in the end times. நாங்கள் கடைசி நொடிகளில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let us be awakened. நாங்கள் எழுந்திருப்போம், Let us be விழித்திருப்போம். prepared நாங்கள் தேவனுக்காய் காத்து and get ஆயத்தப்படுவோம். others prepared too. நாங்களும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். I especially want to say one thing that what happened in the some of the youngsters complained like this. ஒரு சில வாலிபர்கள் இப்படியாய் சொன்னார்கள். They said we don't want to kneel. Sorry. They don't want to kneel while praying. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் முழங்கால் படியிட எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று And some say they feel shy to say the name of the Lord. சில பேர் தேவனுடைய நாமத்தை சொல்ல அங்கே வெட்கப்படுகிறார்கள். And some of them say this all come from India, Sri Lanka. இதெல்லாம் இந்தியா ஸ்ரீலங்கால தான் முட்டி போடுவார்கள், அங்க தான் தேவனுடைய நாமத்தை சொல்வார்கள், இங்க கிடையாது என்று சொல்லுகிறார்கள். I would like to say one thing right now here. நான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். The India, Sri Lanka, they are background of the Buddhist and Hindu religions. இந்து புத்திசம் அப்படியான மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் How do we அதிகமாக know about இருக்கிறார்கள். Christ in India and Sri Lanka is? How do we know about Christ in India and Sri Lanka is? இந்தியாவிலும் ஸ்ரீலங்காலையும் கிறிஸ்துவை எப்படியாய் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். People who came from here. இந்த இடத்திலிருந்து போனதுனால தான் அங்கே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொல்லுகிறார்கள். Who came from here is the one who taught us what to do as a Christian. இந்த இடத்திலிருந்து போய் அங்க பிரசங்கித்தவர்கள் தான் எப்படியாய் கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். They are the one who taught us to pray and knees. அவர்கள் தான் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். They are the one who taught us how to read the word of God. இந்த எங்க போன மிஷனரிகள் தான் எப்படியாய் வேதத்தை படிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். And some people say this kneeling and all is just for the Indians and Sri Lankans. முழங்கால் படிகிறது ஸ்ரீலங்கனும் இந்தியனும் தான் முழங்கால் படிடுவார்கள். Youngsters, be watchful what we saying now. ஆனா வாலிபர்களே விழிப்பாயிருங்கள், என்ன பேசுகிறோம் என்று கவனமாய் இருக்க All the வேண்டும். teachings what we doing is coming from here to India and Sri Lanka. இங்க இருந்து தான் அந்த சுவிசேஷம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அங்கே கடந்து சென்றது. And this word, I mean, that does not come out of their own perspective, but it comes from the word of God. அவர்கள் சொந்தமாய் சுயமாய் அங்கே பிரசங்கிக்கவில்லை, இது வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே கற்றுக் Look கொடுத்தார்கள். into the life of Daniel. தானியேலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். When the decree came that no one should bow down to their own creator but bow down only to the king. அந்த இடத்துல ஒரு அதிகாரம் அங்கே கொடுக்க ஒரு சட்டம் அங்கே போடப்பட்டது. நீங்கள் ராஜாக்கு முன்பாக மாத்திரம்தான் முழங்கால் படிவிட வேண்டும். What did Daniel do immediately? தானியேல் என்ன செய்தான்? He immediately opened the windows. அங்கே அவர் அந்த பலகணிகளை எல்லாம் அந்த ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்தான். And he went on the knees. அங்கே முழங்கால் படியிட்டான். And he prayed unto the creator of the heaven and earth. அங்கே வானத்தையும் பூமியையும் படைத்து தேவனை நோக்கி அவன் ஜெபம் செய்தான். Look into the golden example of our Lord Jesus Christ himself. இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். Many of us have the portrait of Jesus kneeling on the Gethsemane garden. நிறைய வீடுகளிலே இப்படியாய் படங்கள் அங்கே தொங்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே கானால முழங்கால் படியிட்டது போல. What is the reason you having the portrait there? அந்த இடத்துல அந்த படத்தின் அர்த்தம் என்ன? Rather not having the portrait but keep yourself inside that Jesus himself bowed down and kneel on the knees. அது படத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தில் அது காணப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட வேண்டும். Let us take that living example. அதுதான் நல்ல ஒரு உதாரணமாய் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். That is how we should follow. We are not teaching something which is not in scripture, but we teach everything according to this word. வாசனத்துல வார்த்தை இல்லாத, இந்த பைபிள் இல்லாததை நாங்கள் பிரசங்கிக்கவில்லை. இந்த பைபிள் இருக்கிற காரியங்களை தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். Recently in a teens meeting, இப்படி சமீபத்தில் நடந்த ஒரு வாலிப கூட்டத்தில் we telling all the youngsters to come and call out the name of the Lord. சமீபத்தில் அவர்கள் இடத்துல வந்து சொன்னோம், நீங்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், அது அர்த்தத்தை சொல்லுங்கள் என்று சொன்னோம். It is hard to see some of the youngsters, they feel shy to say the name of the Lord. அந்த இடத்துல வாலிபர்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் வாயை திறந்து அவர்கள் சொல்லாத ஒரு வெட்கப்படுகிற ஒரு வாலிபர்களா இங்க காணப்படுகிறார்கள். They know the name of the Lord but they don't want to say because they feel shy. அந்த இடத்துல அவர்களுக்கு தேவனுடைய நாமத்தையும் அதோட அர்த்தத்தையும் தெரியும், ஆனால் சொல்ல முடியவில்லை. என்னால What a sad thing it is. என்ற வெட்கம். What a sad thing it is. என்ன ஒரு கவலைக்குரிய காரியம். Amen. Amen. No amen. This is not good. Yeah.
It's a sad thing for us. இது மிகவும் கவலைக்குரிய காரியம். The generation is perishing. நம்முடைய சந்ததிகள் அழிந்து கொண்டு வருகிறது. If we cannot able to confess the name of the Lord as we live on this earth, இந்த உலகத்துல வாடுற நாட்களில தேவனுடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்யாவிட்டால், if the rapture coming and the Lord comes on the heaven above, அந்த 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 மத்திய ஆகாயத்துல தேவனுடைய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, how are we going to stand in the midst of him? எப்படி அவருக்கு முன்பாய் நாங்கள் காணப்படுவோம்? What you going to call out unto him? எப்படியாய் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம்? We need to examine this. இதை நாங்கள் ஆராய வேண்டும். The word will never change, வார்த்தை மாறாது. but the word will change us. இந்த ஆனால் வார்த்தை நம்மை மாற்றும். Amen. This word will never change. இந்த வார்த்தை மாறாது. The word should change us. ஆனா இந்த வார்த்தை நம்மை மாற்றும். Amen. The word will never change. இந்த வார்த்தை மாறாது. But it will change each and every one of us. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மாற்றும். Because this is the truth. ஏனென்றால் இதுதான் சத்தியம். And the truth will set you free. அந்த சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். Amen. Lastly, because time is running, I just last read one scripture and finish it off. கடைசியாக நான் Let's turn Hebrews chapter 12 verse 5 please. எபிரேயர் 12 வசனம். Hebrews chapter 12 verse 5 and 6. எபிரேயர் 12 அதிகாரம் 5-6 வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். Amen. Amen. Hebrews chapter 12 verse 5 says, "My son, do not regard lightly the discipline of the Lord, nor be weary when he reproved you. For the Lord disciplines the one he loves, and chastises every son whom he receives." What is the scripture says is the Lord will discipline the one he loves. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? யாரை அதிகமாய் தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். How many of you want to be loved by God? எத்தனை பேர் நான் தேவனால நேசிக்கப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? I thank God for the 7-8 hands which raised up. அங்க இருக்கு 7-8 கரங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So for the 7 and 8 hands, God is going to reprove you, he will discipline you. அந்த 7-8 கரங்களை கர்த்தர் அவர் சிட்சிப்பார், அவர் உங்களை மாற்றுவார். So this is what humbling in before God. இதுதான் தேவனுக்கு முன்பாய் தாழ்மைப்படுகிறது. And also is verse 11 it says in the same chapter verse 11. அதே அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Amen. For the moment all discipline seems painful. Yeah, every discipline which comes from here, it may seem painful for you today. எந்த சிற்றையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணப்படாது. But what happened in the later, it heals the peaceful fruit of righteousness. ஆகிலும் பிற்காலத்துல அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். There you will see the results of fruit which God will gives in your life. அங்கேதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நீதியின் பலனை நாங்கள் காண முடியும். And Hebrews chapter 4 verse 7 says. எபிரேயர் 4:17 சொல்லுகிறது. 4 verse 7 says. 4:7 சொல்லுகிறது. 4 verse 7. Thank you. Amen. Hebrews chapter 4:7 says, "Today, if you hear his voice, do not harden your hearts." அன்றியும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். This is the scripture for today for all of us. Today, if you hear the word of God, do not harden your hearts. இந்த வார்த்தை இன்று இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பேசப்படுகிறது. இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். Because today is the day of salvation. ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் நாளாய் இருக்கிறது. Today is the day of salvation. இந்த நாள் ரட்சிப்பின் நாளாய் இருக்கிறது. Repent. மனம் திரும்புங்கள். For the kingdom of God is near. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. Let us make use of the time. இந்த நாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். May God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Dear all, we have several ways you can give your tithes and offerings. You may give in person using the envelopes or by card transaction during the service. You can also give online by scanning the QR code or visiting our website. Checks should be made payable to Bethany Church of God or sent to P.O. Box 294, Southall, Middlesex, UB25EE, United Kingdom. Thank you for your continued generosity and support.